ஒரு ஒரு வாட்டி வந்து பெங்களூரில் ஒர்க் பண்ணுறதுக்கு எனக்கு ஒரு வாய்ப்பு வந்தது. அப்போ நான் வந்து ஃப்ளைட்டில் போனதே இல்லை. 2004க்கு அப்புறம். அப்போ வந்து நான் வந்து ஃப்ளைட் டிக்கெட் வேணும், அப்போ தான் போக முடியும் அப்படின்னா ஓகே அப்படின்ட்டாங்க. அப்புறம் பேமெண்ட் வந்து 5000, வேறு லெவல். ஏன்னா அது அப்போ லிட்டரே எனக்கு செலவே கிடையாது, ஒன்றுமே கிடையாது. அப்போ நான் போயிட்டு பெங்களூர் போயிட்டேன், திரும்பி வரேன். ஸோ என்கிட்ட என்னென்னா காசு எல்லாமே தீரும்போது நான் ஒரு சிடி கவரில் வந்து சில்லறை வச்சுருப்பேன். அந்த சில்லறையில் தான், அந்த சில்லறை டச் பண்ணுறோன்னா நம்ம எக்கனாமிக் டிசாஸ்டர் வந்துச்சுன்னு அர்த்தம். ஸோ நான் அந்த சில்லறையில் எடுத்துகிட்டு தான் போகிறேன் பெங்களூருக்கு. எப்படி பேமெண்ட் கொடுத்துருவாங்க 5000 அப்படின்ட்டு. போகும்போது அப்படியே ஷேர் ஆட்டோவில் போனேன். ஏர்போர்ட் வாசலில் உள்ளே விட மாட்டாங்கள்ல, அப்படியே உள்ளே போயிட்டு பெங்களூர் போயிட்டு திரும்பி அவங்கள ட்ராப் பண்ண சொல்லிட்டு வந்துட்டேன். அந்த கவரில் வந்து 150 ரூபா தான் இருக்குது, பாக்கி 200 வச்சுருந்தேன். திரும்பி வரும்போது ஃப்ளைட்டில் வந்து குலுக்கல் முறையில் டிவி வின் பண்ணிட்டேன். ஓகே, அதுக்கு டேக்ஸ் மட்டும் 300 கட்ட சொன்னாங்க. ஓகே, அப்போ வந்து இறங்கிட்டு நான் வந்து ஷுர் அப்படின்னா, என்னோடய வாலெட் நான் வந்து இங்கே விட்டேன் அந்த மாதிரி சொல்லி இந்த 150 எடுத்து கொடுத்தேன். அந்த 150 பார்த்தோன்னே அவனுக்கு தெரிஞ்சு இவன் 150 இதுக்குள்ளே 150 இருக்குன்னு சொல்லிட்டான் தெரியாமல். அந்த மாதிரி வாலெட்டை மறந்து வச்சுவேன், கரெக்டாக சொல்லுவான், எண்ணி பார்த்துட்டு வருவான், அது தெரியாமல் சொல்லிட்டேன். அதை கொடுத்தோன்னே அவங்க 150 போட்டு எனக்கு அந்த ஒரு 1 வீக் அப்புறம் அந்த டிவியை அனுப்பிச்சி விட்டாங்க. அது வரவே இல்லை எனக்கு. ஏன்னா எனக்கு அந்த கொரியருக்கு பே பண்ணுறதுக்கு முடியல, எனக்கு ஃபோனும் ரீச் ஆகாது, ரீசார்ஜ் இல்லை. அப்படியே ஒரு சைக்கிள் ஆஃப் நத்திங்னஸ் இருக்கும், அது வந்து போயிட்டே தான் இருந்தது. ஆனால் எனக்கு தெரிஞ்சு சென்னைக்கு வந்து எக்கனாமிக்காக நம்ம கஷ்டப்படுறோம்ல, அது வந்து வாண்டடாக பண்ணிக்கிறது தான் நினைக்கிறேன். நம்மளை தானே வரோம், அந்த எஃபர்ட் போடுறோம், அந்த எஃபர்ட் என்றைக்கா ஒரு நாளைக்கு அது ஃப்ரூட்ஃபுல் ஆகும். அதுக்கு வெயிட் பண்ணோம் அப்படின்னா கிடைக்கும். சம்டைம்ஸ் நம்ம ஒரு பாயிண்டில் வந்து ஒரு மாதிரி ஒன்று செட் ஆகும், ஒரு மாதிரி அரைகுறையாக ஒன்று செட் ஆகும். நம்ம ஒரு விஷயத்துக்கு போகும்போது பாதியில் வேறு ஒன்று செட் ஆகும். சில பேர் அதில் போயிடுவாங்க, அப்படியே அதுக்குள்ளே வந்து ஒரு லவ், அதுக்கப்புறம் ஒரு கார் இஎம்ஐ, அது அப்படியே ஒன்று வந்துடும். அந்த செட்டப்புக்குள்ளே மாட்டிப்போம். அதுக்கப்புறமும் பரவாயில்ல, இன்னும் கொஞ்சம் ஹசில் பண்ணி நம்ம பிடிச்சதை செய்வோம். சம்டைம்ஸ் பிடிச்சதை செஞ்சதுக்கு நமக்கு ரிவார்ட்ஸும் இருக்கும். அந்த லைஃப்பில் தான் நான் இப்போ இருக்கேன். ஏன்னா ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டது உங்களுக்கு தெரியும், அதெல்லாம் வந்திருப்பீங்க. ராஜமுருகன்லாம் நான் ஒரு ஸ்டூடியோ கட்டும்போது ஸ்டூடியோலேயே மாட்டிக்கிட்டார். ஏன்னா ஏணி கீழே விழுந்துருச்சு, ஏணி போட்டு தான் மேலே போகணும் ஸ்டூடியோவுக்கு. ஏணி கீழே விழுந்துருச்சு, ராஜமுருகனை காணோம். நாங்கள் தேடுறோம், குக்கு படம் ஒர்க் பண்ணும்போது தான், எங்கடா ராஜமுருகன் காணோம்னா ஃபோன்லாம் அவர் இப்போ கூட இன்னும் அந்த இந்த ஃபோன் தான் வச்சுருக்காரு, 3310 மாதிரி ஒன்று வச்சுருக்காரு. ஃபோன் ஆஃப் கிஃப். அப்புறம் நாங்கள் போய் ஸ்டூடியோவுக்கு போனால் ஏணி கீழே இருக்குது. சார் சார்னு சவுண்டு கேட்டுச்சு மேலேருந்து. அந்த மாதிரி நான் சொன்னேன், சார் ஞாபகம் இருக்கா சார் ஸ்டூடியோவில் தொலைஞ்சிங்களா, எப்படி மறக்க முடியும் அப்படின்னு சொல்லி. ஸ்டூடியோவில் அவர் மாதிரி இதாகிட்டார், அங்கேயே தூங்கி சவுண்டு கேட்காது இல்லை ஸ்டூடியோவில். அந்த மாதிரிலாம் நடந்திருக்கு. பட் சென்னை வந்து ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு பேங்க் மாதிரி. கொஞ்சம் கொஞ்சமாக இங்கே ஒரு லோன் வாங்கிட்டோன்னா தப்பிச்சிக்கலாம். பிடிச்சதான் பண்ணுறது இதுதான். இதான் என்னுடைய ஒரு ஒன் ஆஃப் த, இது ரொம்ப டீசெண்டான ஸ்டோரி, அதனால தான் சொன்னேன். புரியுது சார். ஏன்னா இப்போ பேசும்போது யாரோ சொன்னாங்க மிடில் கிளாஸ்ன்றது கனவுகளை சுமந்துக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு கூட்டம் அப்படின்னு. ஸோ உங்களுக்கு அந்த கனவுன்றது, இப்போ நீங்கள் ஒரு பெரிய ஸ்டேஜ் இருக்கீங்க, இந்திய சினிமாவில் ரொம்ப முக்கியமான ஒரு மியூசிக் கம்போசராக இருக்கீங்க. ஸோ நீங்கள் உங்களோட ஃப்ளாஷ்பேக் டேஸில் உங்களுக்கு அந்த கனவுன்றது இருக்கும்ல, மிடில் கிளாஸ். என்னோட கனவு எப்பயுமே என்ன இருக்குன்னா, என்னோட பெஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாருக்குமே கிடைக்கணும்னு ஆசைப்பட்றேன். ஸோ நம்ம இப்போ எனக்கு ஒரு ஹசில் இருந்தது, அந்த ஹசிலுக்கு எனக்கு ஒரு செம்ம எக்ஸ்பீரியன்ஸ், செம்ம பிளெஸ்ஸிங் கிடச்சிருக்கு. அண்ட் இது எல்லாருக்கும் கிடைக்கணும் அப்படின்னா நம்ம வந்து ஒரு ஒரு கரப்ஷன் ஃப்ரீ பொலிட்டிக்கலாக இருக்கிறவங்க வந்து நிஜமாவே எல்லாம் நல்லா இருக்கணும், நிஜமாவே நல்லா இருக்கணும்னு நினைக்கிறது எவ்வளோ ஈஸி யோசிச்சு பாருங்கள். அதுக்கு எஃபர்ட்ஸ் எடுக்கணும்ல, அது ரொம்ப ஈஸியாக எடுக்கலாம். இப்போ எனக்கு வந்து ஸ்ட்ராட்டஜிக்காகவும் என்ன பண்ணணும்னு தெரியும், ஒரு பெரிய மூவ்மெண்ட்டாக க்ரியேட் பண்ணணுனால என்ன பண்ணணும், ஆல்மோஸ்ட் எல்லாருக்குமே எனக்கு தெரியும், எல்லார் கையிலையும் உலகத்தோட எல்லா நாலேஜும் இருக்குது. ஸோ அந்த மாதிரி பொலிட்டிக்கலாக ஒரு பெரிய ஷிஃப்ட் வரணும்னு நான் ரொம்ப ஆசைப்பட்றேன். என்னோடய ஆசை வந்து லாங் டேர்மில் வந்து எல்லாருக்கும் எனக்கு கிடைச்ச இந்த ஹாப்பினஸ் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கிறதுக்கு நம்ம ஒரு டூலாக இருக்கணும்னு நினைக்கிறேன், அவ்வளோதான். சூப்பர் சார். ஸோ தொடர்ந்து என்டர்டெயின் பண்ணிட்டே இருங்க. ஆமாம், ஸோ நீங்கள் படம் நமக்கு வந்து ஒன்றும் இல்லை, ஒரு நெக்ஸ்ட்டு 2-3 மாதத்துக்கு நம்ம எவ்வளோ வேணால் சாப்பிட்லாம் அப்படின்ற மாதிரி இருக்குது. அதுவே எவ்வளோ பெரிய லக்ஸரி தெரியுமா? அந்த அட்லீஸ்ட் அதாவது கிடைக்கணும் இல்லையா எல்லாருக்கும். அதுக்கு நம்ம என்னால் முடிஞ்ச நம்ம என்னோட ஒர்க் பண்ணுற எல்லாருமே எங்கள் வீட்டை சுற்றி, இப்போ பிரணவெலாம் எடுத்திங்கன்னா அந்த லெஃப்ட் ரோட்டில் போனீங்கன்னா பிரணவ் இருப்பான், அந்த சைடில் திபு இருந்தான்.
ஸோ அதுதான் என்னுடைய ட்ரீம். அந்த ட்ரீம் ரியலைஸ் ஆகிட்டு இருக்கு ஃபாஸ்ட்டாக, விச் இஸ் ஹாப்பி. சூப்பர் சார், சூப்பர். ஸோ உங்களை தொடர்ந்து நாங்கள் வந்து பயங்கரமாக எங்களை என்டர்டைன் பண்ணிட்டே இருக்கீங்க. அதை கீப் இன்ஸ்பைரிங் பண்ணுங்க சார், கீப் என்டர்டைன் பண்ணுங்க சார். தேங்க்யூ. தேங்க்யூ ஸோ மச். நீங்கள் படம் பார்க்கல, தேட்டரில் தான் பார்ப்பேன் வித் நான் இப்படிலாம் பார்க்க மாட்டேன். வித் பாப்கார்ன்றதை நீங்கள் சொன்னீங்க. ஆமாம். ஸோ படம் பார்த்துட்டு உங்கள்ட்ட இருந்து எப்பயாவது தான் இந்த ட்வீட் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வரும். இதுக்கு ஒரு வீடியோவே நீங்கள் வந்து எங்களுக்காக ஒரு வீடியோ ரெக்கார்ட் பண்ணி போடுவீங்கன்னு நாங்கள் எதிர்பார்த்துட்டு இருக்கோம் சார். ஸோ க்ளோஸ் டு கனெக்டடாக இருக்குது உங்களுக்கு இந்த படம். ஸோ எக்ஸ்பெக்டிங் சார். தேங்க்யூ. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ.